இந்த பரிசளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற திரு முருகேசன் அவர்கள் ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு சரத் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அதே போலவே இந்த ஆண்டு தெற்கு ஒன்றியமாக பொறுப்பேற்கக்கூடிய ஆர் ராஜேந்திரன் அவர்கள் ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு சதீஷ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நமது கவுன்சிலர் காங்கேயன் அவர்களுக்கு ராஜா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக தேவா அவர்கள் இரண்டாம் பரிசு வழங்குகின்றார்கள். அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க செல்வா ஆர்மி அவர்களை அழைக்கின்றோம். நான்காம் பரிசு வழங்குகின்ற வெங்கடேஷ் அவர்கள் குடும்பத்தினருக்கு இளம் வீரர் சூர்யா அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். கண்ணன் அங்காளேஸ்வரி நாரீஸ்வரி தீபக் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். தெய்வ திரு என் தங்கராஜன் எக்ஸ் ஆர்மி நினைவாக குடும்பத்தினர் தீபக் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. பல அழகுவேல் இந்தியன் ஆர்மி சார்பாக யாராவது ஒரு நபர் பெற்றுக் கொள்ளவும் பொன்னாடையை. என் பிரேம்குமார் ஆண்டவர் சிசி சார்பாக அபினேஷ் அவர்கள் வந்து இந்த ஸ்டேஜ் மிஸ்டர் சுந்தர் அபினேஷ் தொடர் ஆளுநர் விருது வழங்குகிறார். அவர் கிருஷ்ணா மொபைல்ஸ் அவர்களுக்கு தம்பி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். மைதானம் சீரமைப்பு சரவணன் அவர்கள் வரவில்லை, அவருக்கு வாழ்த்துக்கள். அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அவர் இல்லை, சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நம்ம ஒரு டீ கடை சார்பாக செல்வ ஆர்மி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தினேஷ் அதே போல சிவன்யா சுதர்சன் சார்பாக சதீஷ் அவர்களை இந்த பொன்னாடையை பெற்றுக் கொள்வார். சூர்யா அவர்களுக்கு சிவன்யா சுதர்சன் சார்பாக சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. பேட்டுபயம் அதே போல பாலசுப்ரமணி அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. கும்மம்பட்டியை சேர்ந்த பாலசுப்ரமணி அவருக்கு பதிலாக வான் இளைய தலைமுறை ஏற்றுக்கொள்வார் இந்த பொன்னாடையை. அவர் வந்து பி தில்லான் அவர்களை மேடை கலைக்கிறோம். லோகாகாசன் தினேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. தினேஷ் இல்லையா? பிளம்பர் பந்தல் உமயம் ஜே பந்தல் மைசெட் உமயம் ஸ்ரீ அம்மன் டிடிஎஸ் துரைசாமி அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கர் பூசாரி அவர்கள் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் நேரடி யூடியூபில் பதிவு செய்த யூடியூப் அண்ணன் அவர்களுக்கு இருவருக்கும் பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. நன்றி. அருள் அண்ணன் அவர்கள் நமக்கு செங்கல் கொடுத்தவர்கள் அவருக்கும் நன்றி. சரவணன் காலவாசல் அவரும் நன்றி. இந்த போட்டி சிறப்பாக இப்பொழுது பரிசளிப்பு விழாவானது கிளி டீம் மெம்பர்ஸ் பூரா இங்க வாங்க. பரிசளிப்பு விழா நடைபெற போகுது. கடைசி 3 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் இன்று இறுதி நாளை எட்டி இறுதி போட்டியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இறுதி போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் தீபன் மெமோரியல் அணி
சிவலிங்கம் அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வழங்கப்படுகிறது. 30க்கும் மேற்பட்ட ரன்களை எடுத்து இந்த போட்டிக்கு வெற்றி செய்ய வருகின்றார். அவர்களுக்கு அண்ணன் முருகேசன் அவர்கள் மெடல் அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். இந்த டோர்னமெண்ட்டில் மேன் ஆஃப் த மேட்ச் நம்ம 6 சிவலனிக்கானுங்க ஒரு சின்ன சீல்டும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஒரு மெடலும். சொல்லி ஐபிஎல்ல கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த 4 டீமும் வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது நாள் நடைபெற்ற போட்டியில் தர்மத்துப்பட்டி அணி வெகு சிறப்பாக விளையாடி இறுதி போட்டிக்குள் வந்து கடைசி மைலில் தோல்வியை பெற்றனர். அவர்கள் மிகச் சிறப்பாக விளையாடுவது மட்டுமல்லாமல் ஒரு ஊரில் இருந்து 11 பிளேயரை எடுத்து வந்து விளையாண்டு குவார்டர் ஃபைனலில் கடைசி முறையில் தான் தோல்வி பெற்றார்கள். அப்படிப்பட்ட பெஸ்ட் டீம் ஆஃப் டோர்னமெண்ட் தர்மத்துப்பட்டி அணியினர் அவர்களுக்கு ஒரு சிறிய கோப்பையும் கண்ணன் அவர்கள் வழங்குவார்கள். கண்ணன் அங்காளேஸ்வரி லாரி உரிமையாளர் அவர்கள் பெஸ்ட் டீம் டோர்னமெண்ட்ல பெஸ்ட் டீமுக்கான அவார்டு, அது மட்டுமல்லாமல் ஒரு 3000 மதிப்புள்ள பணளிப்பை கண்ணன் அவர்கள் வழங்குவார்கள். ஒரு சின்ன கோப்பையும் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் டோர்னமெண்ட் வழங்குபவர் என் பிரேம்குமார் பாறைப்பட்டி பிசி அவர்கள். இதை பெறுபவர் பாலா அவர்கள். 62 ரன்கள் அடித்து சிறப்பாக விளையாடிய பாலா அவர்களுக்கு தீபக் மெமோரியல் அணி அவர்களுக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு நம்முடைய தெற்கு ஒன்றியம் ராஜேந்திரன் அவர்களால் வழங்கப்படுகின்றது. இந்த டோர்னமெண்ட்டில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் நம்ம ஐஎஸ்பிஎல் பாலா 68 ரன்னை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6 பாலுக்கு 6 சிக்ஸை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கப்பு கொடுக்குறாங்க. The next goes to best bowler of tournament ரஃபீக் பிளே பாய்ஸ் அவர்கள் சிறப்பாக விளையாடி 6 விக்கெட்டுக்கு மேல் சாய்த்துள்ளார். அவர்களுக்கு நம்முடைய கவுன்சிலர் அவர்கள் இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் இந்த சீல்டை வழங்குவார்கள். திண்டுக்கல் பிளே பாய்ஸ் ரஃபீக் டோர்னமெண்ட்டில் 6 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கப்பு ஒரு மெடலும். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் மிஸ்டர் சரவணன் டால்பின் அவர்களுக்கு வழங்க அபி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவர் 53 ரன்களையும் 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இந்த 3ஆம் ஆண்டுக்கான பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பொறுப்பை கைப்பற்றினார் மிஸ்டர் சரவணன் அவர்கள். சரவணன் அவருக்கு பதிலாக அவர் நண்பர் வாங்குறாங்களா. பணளிப்பும் கோப்பையும் வழங்கப்பட இருக்கின்றது. யூடியூப் நண்பர்களால் பிரைஸ் வாங்கின உடனே இந்த போட்டியை பற்றி நன்மை தீமை பிளஸ் ஆர் மைனஸ் அதை பற்றி உங்களை ஒரு 2 நிமிடம் பேச சொல்லியிருக்காங்க. பிரைஸ் வாங்கினே மறக்காம அதை பேசிட்டு போயிருங்க. அங்கே அந்த இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. அங்கனக்குள்ள 4th பிளேஸ் இந்த அனைவருமே இந்த 3 நாள் விளையாண்டு போயிருக்காங்க. மண்ணின் மைந்தர்கள் கடந்த 1 மாதமாக மழை என்றும் பாராமல் மைதானத்தை அற்புதமாக சீரமைத்து கடுமையாக உழைத்து இந்த 3 நாட்கள் எந்த ஒரு இடர்பாடும் இன்றி கடைசி தருணத்தை சிறப்பாக எட்டியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மண்ணின் மைந்தர்களான SMBCC அவர்கள் 4th பிரைஸ் பணளிப்பு 10,000 ரூபாய் பெறுகின்றனர். டீம் கேப்டன் அண்ட் பிளேயர்ஸ் அங்க போயிருங்க. இதை வழங்குபவர் கார்த்திக் தர்மர் மீனா வெங்கடேஷ் அவர்கள் பணளிப்பினை வழங்குவார்கள். இந்த டோர்னமெண்டோட 4th பிரைஸ் SMBCC அதற்குரிய 4 போட்டிகளுக்கான கோப்பையை இதைத் தொடர்ந்து தீபக் அவர்கள் வழங்குவார்கள். 10,000 காசும் ஒரு பெரிய கப்பும் கொடுக்குறாங்க. 3rd பிளேஸ் டால்பின் பழனி இவர்கள் சிறப்பாக விளையாடி அரையிறுதியில் கடைசி வரை போராடி 6 பந்துகளுக்கு 12 ரன்கள் அடிக்க முடியாமல் போராடித்தான் தோல்வியை பெற்றிருக்கின்றார்கள். இறுதி கட்டத்தை எட்டி சிறப்பாக விளையாடிய டால்பின் பழனி அணிகள் 3rd பிளேஸ் பழனி தேவா பிராய்லர் ST பிராய்லர்ஸ் அவர்கள் பணளிப்பை வழங்குவார்கள். இந்த டோர்னமெண்ட்ல 3rd பிரைஸ் டால்பின்ஸ் அதற்குரிய கோப்பையை ஆர்மியை சார்ந்த பிரேம் அவர்கள் வழங்குவார்கள்.
செகண்ட் பிளேஸ் நமது அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்முடன் சேர்ந்து விளையாடக்கூடியவர்கள், அவர்களும் ஏறக்குறைய அருகில் இருக்கக்கூடிய ஊர்க்காரர்கள் சிறப்பாக விளையாடி பிளே பாய்ஸ் அணியினர் இரண்டாம் பரிசினை தட்டி சென்றிருக்கின்றார்கள். அணிவீரர்கள் அனைவரும் மேடைக்கு முன்பு வரவும். IPS செந்தில்குமார் கிழக்கு மாவட்ட செயலாளர் சார்பாக தெற்கு ஒன்றியம் ராஜேந்திரன் அவர்கள் இந்த 20,000 இரண்டாம் பரிசுக்கான பணளிப்பினை வழங்குவார்கள். இந்த டோர்னமெண்ட்ல சீபக் அவர்கள் அதற்கான கோப்பையை வழங்குவார்கள். ஆனா நீங்களா ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு போங்க. தேங்க்ஸ் எல்லாத்துக்கும், நல்லா நடத்துறீங்க. இன்னொன்று கிரவுண்ட் வந்து மாறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்காங்க, அதான் கமிட்டிக்கு கிராப் பண்ணிருக்கோம். அனைத்து சிரமங்களையும் நடத்தி கொடுத்த SMBCC அதில் ஃபைனல் சிறப்பாக விளையாடி இன்று ஒரு நாளில் மட்டும் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று சிவகாசி வெடியை போல் சரசரவென வெடித்து பந்து வீச்சிலும் மட்டை வீச்சிலும் மற்றும் களத்தில் சிறப்பாக களப்பணி செய்தும் 3 துறையிலும் சிறப்பாக செய்தால் மட்டுமே வெற்றி எனும் கனியை எட்டி பறிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சிறப்பாக வெடிவெடித்த தீபக் மெமோரியல் குச்சிலியம்பாறை அணியினர் goes to first prize. பெரியசாமி கழக பொதுச் செயலாளர் சார்பாக கிழக்கு ஒன்றியம் முருகேசன் அவர்கள் 30,000 பணளிப்பினை வழங்குவார்கள். இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் தீபக் மெமோரியல், அதற்கான கோப்பையை தீபக் அவர்கள் வழங்குவார்கள். பெரிய கப்பும் கொடுக்குறாங்க. சிறப்பாக பரிசு வாங்கியிருக்காங்க. பரிசு பெற்றவர்களுக்கும் பரிசு வழங்கியவர்களுக்கும் இந்த போட்டியை சிறப்பாக நடத்த உதவி புரிந்தவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ் பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் 3 நாள் தொடர்ந்து போராடி அதற்கு முன்னால் 1 மாதம் வரை சிறப்பாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 3ஆம் ஆண்டை சிறப்பாக எட்டியதற்கு SMBCCக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது நம்ம எப்ப அந்த 3 நாள் மேட்ச் நடத்துறோமோ அதுக்கு முன்னாடி மழை, நாளையிலிருந்தும் பெஞ்சிடும். இந்த 3 நாள் மட்டும்தான் பெய்யல. இது உங்கள் கடின உழைப்பு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நன்றி. ஒரு கோப்பை மற்றும் நினைவு பரிசாக T-ஷர்ட் வழங்கப்படுகிறது. விளையாட்டு இளைஞர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்வதற்கும் கும்பம்பட்டி நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் உறுதுணையாக இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் குறும்பட்டியை சேர்ந்த இளைஞர்களுக்கும் பாலமுருகன் அவர்களுக்கும் மைக் செட் அன்பளிப்பாக அளித்த துரைசாமி அவர்களுக்கும் மற்றும் கண்ணன் நமது கிளை கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் வீரக்கல் ஊராட்சி சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நல்லபடியாக சிறப்பாக அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து தரும். தெற்கு மேட்டுப்பட்டி, கும்பம்பட்டி, குறும்பப்பட்டி ஆகிய ஊர்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் வீரக்கல் திமுக சார்பில் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நண்பர்கள், இந்த ஆண்டு புதிதாக வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு பல்வேறு கிரவுண்டுகளுக்கு நீங்கள் சென்று இந்த மாதிரி போட்டியை நிறைய நீங்கள் யூடியூப்பில் பதிவு பண்ணியிருப்பீங்க. அங்கே நடந்ததுக்கு இங்கே நடந்ததுக்கு என்ன வித்தியாசம், இங்கே எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க.